ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று பார்த்த ஃபார்முலாஸில் மீதம் உள்ள விட்டு போன ஃபார்முலாஸ், அதாவது நேற்று வந்து ஒரு செட் ஆஃப் 3 ஃபார்முலாஸ் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறமும் கொஞ்சம் ஃபார்முலாஸ் இருக்குதுன்னு நான் அந்த வீட்டில் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஃபார்முலாஸையும் பார்த்துட்டு அதை வச்சு ஒரு சம்பவம் போட்டுடலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஃபார்முலா பார்த்திங்கன்னா பிஸ்டன் எஃபெக்ட். இந்த பிஸ்டன் எஃபெக்டை நம்ம வந்து எஃப்பி அப்படின்னு நம்ம வந்து டினோட் பண்ணுவோம். அந்த எஃப்பியை வந்து இதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப்எல் மைனஸ் எஃப்ஐன்னு நினைக்கிறேன். எஃப்ஐ கண்டிப்பாக எஃப்ஐ தான். ஓகே, இப்போ இதில் உள்ள இந்த வந்து ஃப்ரிக்ஷன் இருந்துச்சுன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃப்ரிக்ஷன் வந்து நெகட்டிவாக வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மைனஸ் வரும். சப்போஸ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவாக நீங்கள் வந்து இந்த வேல்யூ எடுத்துக்கோம். ஸோ ஃப்ரிக்ஷனும் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்எல் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நெட் லோடு. அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ, அதாவது இதுதான் இனிஷியல் ஃபோர்ஸ். இனிஷியலாக உங்கள் பிஸ்டன் வந்து எவ்வளோ ஃபோர்ஸில் இருக்குன்றதை வச்சு தான் நம்ம எஃபர்ட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த எஃப்எல் நம்ம கொடுக்கல அப்படின்னா எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கணும்னா எஃப்எல் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏ. இந்த பின்றது வந்து உங்களுக்கு தென்மை ப்ரெஷர். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு சப்போஸ் 2 ப்ரெஷர் 2 ஏரியாஸ் கொடுத்துருந்தாங்கன்னா P1 A1 மைனஸ் P2 A2 இப்படின்னு போடலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு R மாதிரி உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கொடுத்துருக்காங்களோ நீங்கள் அந்த மாதிரி வந்து இதை நம்ம எழுதுவீங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரெஷர் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தாலும் டேட்டாவில் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு எப்பயும் போல் ஒரு சாதாரண ஃபார்முலா தான். பரவாயில்ல, நான் எழுதிடுறேன் தருவேன். π/4 d² ஆர் πr², ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் நமக்கு எல்லாேருக்கும் d² தான் கொடுப்பாங்க. நம்ம சின்ன வயசில் இது தான் படிச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதையும் நான் எழுதியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா எஃப்ஐ, அதாவது இனிஷியல் ஃபோர்ஸ். அது என்னென்னா இனிஷியல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஓகே, இந்த ஆக்சலரேஷன் மாஸ் கொடுத்துருவாங்க. பட் ஆக்சலரேஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆக்சலரேஷனுக்கு நேற்று ஒரு ஃபார்முலா பார்த்தோம். ஸோ அதே ஃபார்முலா தான் நான் இங்கே எழுத போகிறேன். அதாவது அந்த ஃபார்முலாவில் ஆக்சலரேஷன்லேயே உங்களுக்கு எல்லாமே வந்துடும் அப்படின்றப்ப நான் அந்த இடத்துல மாஸ் எடுத்துக்கிறேன். எழுதிக்கிட்டு ω² R² R² கிடையாது, R cos θ ப்ளஸ் cos 2θ பை 4 சாரி பை என்னன்னு வரும்னு நினைக்கிறேன். பை ஓகே, கரெக்டான ஃபார்முலா இது தான். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா வச்சு நம்ம வந்து இதில் நான் எம்இயும் கொடுத்ததுனால இது வந்து எஃப்ஐனே வச்சுக்கலாம். நோ ப்ராப்ளம் மாட்டான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஃபார்முலாவில் இதை சப்ஸ்டிட் பண்ணதுனால நீங்கள் எப்பயுமே உங்களுக்கு வந்து ஏவோட ஆக்சலேஷன் வேல்யூ தனியாக கொடுக்க மாட்டாங்க. நம்ம இப்படி தான் போடுவோம். சிம்பிளாக நீங்கள் ஃபஸ்ட்டு இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஏ வந்து நீங்கள் நேற்றே பார்த்துருப்பீங்க. இது ஒருத்தர் உங்களுக்கு பேப்பர் காட்டுறேன், ஒருவேளை ரீகால் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே வந்து நீங்கள் ஆக்சலரேஷனோட ஃபார்முலா வந்து பார்த்துருக்கீங்க. ω² R cos θ ப்ளஸ் cos 2θ/n. ஸோ நான் அதே ஃபார்முலா தான் இங்கே எழுதியிருக்கேன். இந்த இடத்துல மாஸையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால நான் வந்து இதை m×a அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம சொல்லிக்கிறோம். ஸோ நம்ம இப்போ இதெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்த ஃபார்முலா நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபோர்ஸ் இன் கனெக்டிங் ராட். இந்த ஃபோர்ஸ் இன் கனெக்டிங் ராட் அப்படின்றத நம்ம எப்படி டினோட் பண்ண போகிறோன்னா எஃப்கியூன்றதை நம்ம டினோட் பண்ணுறோம். ஸோ இந்த எஃப்கியூக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப்கியூ இஸ் ஈக்குவல் டு எஃப்பி பை காஸ் θ காஸ் பை. ஓகே, ஸோ இந்த பையோட வேல்யூ உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனாலும் கால்குலேட் பண்ணுறது எப்படின்றது போன சமயம் நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி இந்த எஃப்பி அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த பிஸ்டன் எஃபர்ட்ஸ் தான் நம்ம வந்து எஃப்பின்னு இருக்கும். ஸோ நம்ம இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் இதை கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். ஸோ அதனால தான் நான் ஆர்டராக எழுதியிருக்கேன் இதை. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஃபோர்ஸ் இன்
சிலிண்டர், அதாவது சிலிண்டர்னு சொல்லலாம், இல்லை கைட்வேன்னு சொல்லலாம். நேற்று பார்த்த ட்ராயிங்கில் இது நவுந்து போகிறதுக்காக இங்கே மேலேயும் கீழே இருக்கிறது வந்து சிலிண்டர். அது வந்து நம்ம வேறு ஒரு ஆங்கிள், அதாவது நம்மளோட சைட் வியூலேருந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு கைட்வே. இப்போ வந்து ஐ மீன் சிலிண்டர், இதில் இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு கைட்வே. ஸோ கைட்வே ஆர் சிலிண்டர், கைட்வேன்னு கூட சொல்லிக்கலாம். அது பார்த்திங்கன்னா Fn is equal to Fp tan by force in crank. அடுத்து force in crank அடுத்து பார்க்க போகிறோம். இந்த force in crank வந்து Ftன்னு சொல்லுவோம். Ft is equal to Fq sin theta plus pi. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபார்முலா டார்க். அடுத்து டர்னிங் மூமெண்ட், அதை வந்து டார்க் வந்து டர்னிங் மூமெண்ட்னு சொல்லுவோம். மூமெண்ட். ஸோ இப்போ இந்த டார்க் இல்லை டர்னிங் மூமெண்ட் இதுக்கு என்ன ஃபார்முலானா டார்க்னு கொடுப்பாங்க, டர்னிங் மூமெண்ட்டும் சம்மில் கொடுப்பாங்க. ஸோ நம்ம அதை கவனமாக பார்க்கணும். T is equal to Ft into R. Rன்றது ரேடியஸ், அதாவது ரேடியஸ் ஆஃப் தி கிராங்க் ஷாஃப்ட். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் டிஸ்டன்ஸாக வந்து 6. ஸோ இதுதான் நம்ம வந்து ஆறாக எடுத்துக்கணும். இது எடுத்துக்க போகிறீங்க. ஸோ அதை எப்பவுமே கரெக்டாக கால்குலேட் பண்ணணும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த எஃப்டியோட வேல்யூ வந்து ஃபோர்ஸ் ஆஃப் தி கிராங்க்கு. ஸோ இந்த எஃப்டியில் இருக்கிற இந்த எஃப்டியூ பார்த்திங்கன்னா இந்த கனெக்டிங் ராடோட இதாகும். ஸோ வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று எல்லாம் டிபெண்ட்டாக தான் வரும். ஸோ இந்த ஃபார்முலா அதனால தான் நான் வந்து ஒரு செகண்ட் பார்ட்டாக போடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவு ஃபார்முலாஸ் இருக்கும். நான் வந்து இதை வீடியோவில் போடுவேன். ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. சரி, ஓகே. நான் அடுத்து ஒரு சம்மை எழுதிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கொஸ்டின் எழுதியாச்சு. The crank pin circle radius of the horizontal engine is 300 mm. அதாவது நம்ம ட்ராயிங்கில் பார்த்தா அதே ஹரிசாண்டல் இன்ஜினு. வெர்டிக்கல் இன்ஜின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஹரிசாண்டல் இன்ஜினு. ஹரிசாண்டலாக போயிட்டுருக்கு. வெர்டிக்கல்னால் இப்படி போயிட்டுருக்கோம். நம்ம வண்டியிலலாம் வந்து இன்க்ளைன்ட் இன்ஜின் இருக்கும், ஒரு மாதிரி கிராஸாக போகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஒரு ஹரிசாண்டல் இன்ஜின். ஸோ இப்போ இந்த ஹரிசாண்டல் இன்ஜினில் வந்து இன்ஜின்ஸ் இஸ் 300 mm. அந்த மாஸ் ஆஃப் தி ரெசிப்ரோகேட்டிங் இஸ் 250 kg சொல்லிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து லென்த் ஆஃப் தி கிராங்க் தான் அவங்க வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அதை எழுதிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிவன் டேட்டா அப்படி எழுதினா தான் உங்களுக்கு வந்து ஒரு இது இருக்கும். ஸோ கிவன் டேட்டா. ஸோ கிவன் டேட்டா பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் கிராங்க், அதாவது லென்த் ஆஃப் கிராங்க் ஆர் ரேடியஸ் நம்ம எப்படி வேணால் சொல்லுவோம். ஸோ அவங்க கொடுத்துருக்க அந்த ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 300 mm. அடுத்து பார்த்திங்கன்னா மாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாஸ் ஆஃப் ரெசிப்ரோகேட்டிங் பார்ட்ன்றப்ப அதோட வெயிட். ஸோ மாஸ் ஆஃப் ரெசிப்ரோகேட்டிங் பார்ட், அதாவது நவுற ஒரு விஷயம், அதோட வெயிட் பார்த்திங்கன்னா வந்து மாஸ் எம்ன்னு நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ பார்த்திங்கன்னா m is equal to 250 kgன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து when the crank, ஓகே தெரியுதா இப்போ? ஓகே இப்போ தெரியுது. when the crank has traveled 60 degree from 1 dc அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா வந்து அதோட ஆங்கிள் வந்து, அதாவது இப்போ நமக்கு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை வந்து is equal to 60 degree. ஸோ நம்ம அதை எழுதியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன்
driving and back pressure is 0.3 newtons per millimeter square. ஸோ உங்களுக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து ஒரே ஒரு ப்ரெஷர் தான் கொடுத்துருக்காங்க. நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயரில் இருந்துச்சுன்னா அது வந்து 2 வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அது வந்து 2 நம்ம யூஸ் பண்ணுற நான் இப்போயே சொன்ன மாதிரி தான். இப்போ வந்து உங்களுக்கு வந்து 2 ப்ரெஷர் வேல்யூஸ் கொடுத்தாங்க, P1 P2 2 வேல்யூ கொடுத்தாங்கன்னா இப்படி போடணும். அதுவே வந்து ஒரே ஒரு ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னா இப்படி போடணும். ஸோ நமக்கு ஒரே ஒரு ப்ரெஷர் கொடுத்தனால வெறும் Pன்னு தான் கொடுக்குறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா P is equal to 0.35 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கனெக்டிங் ராடு லென்த் பிட்வீன் சென்டர் இஸ் 1.2 meters அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த் ஆஃப் தி கனெக்டிங் ராடை கொடுத்துருக்காங்க. அது மொத்தம் லென்த் ஆஃப் தி கனெக்டிங் ராடை நம்ம எல்லுன்னு சொல்லுவோம். இப்போ எல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1.2 mm கொடுத்துருக்காங்க. சரி, மீட்ரு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த மீட்டரை வந்து எம்மாவாக மாற்றிக்கணும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் கூட எம்எம்மில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த காரணத்தினால தான் நம்ம இதை மாற்றுறோம். 1.2 × 10³ mm. ஓகே, இது வந்து உங்களுக்கு எம்எம்லேயே இருக்கிறதுனால நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ வந்து நம்ம லென்த் ஆஃப் த கனெக்டிங் ராடையும் எடுத்தாச்சு. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம். அடுத்து வந்து சிலிண்டர் போர் இஸ் 0.5 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இது டயாமீட்டர் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. வந்து ஒரு சிலிண்டர் போரோட டயாமீட்டர் எவ்வளோன்றதை நம்ம சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த கைட்வேவோட டயாமீட்டர். இதை பார்த்திங்கன்னா இது போய் வர அந்த இடத்தோட டயாமீட்டர் கேட்குறாங்க. ஸோ நம்ம அதை என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம வந்து கேபிட்டல் டின்றதை நம்ம வந்து சொல்லலாம். இதை ஸோ இது வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். சிலிண்டர் போர் டயா ஆஃப் சிலிண்டர் போர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அது பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 0.5 மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதையும் வந்து இதாக மாற்றணும், மில்லிமீட்டராக மாற்றணும். 0.5 ஆஃப் 3 mm. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இஃப் த இன்ஜின் ரன்ஸ் இன் 250 RPM அண்ட் இஃப் த எஃபெக்ட் ஆஃப் த பிஸ்டன். ஸோ உங்களுக்கு வந்து இன்ஜின் வந்து எவ்வளோ RPM. ஸோ RPM அப்படின்னு கொடுத்தாலே உங்களுக்கு வந்து எண்ணில் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து இந்த RPM நம்ம என்ன பண்ணணும்னா எப்பயும் போல தான் ஒமேகாவாக மாற்றிடணும். ரேடியன்ஸ் பெர் செகண்டுக்காக நம்ம மாற்றி தான் நம்ம வந்து சம்மளி யூஸ் பண்ணணும். நான் போன சம்மளி சொன்ன மாதிரி தான் இருக்கும். W is equal to 2πn/16. இந்த ஃபார்மில் நீங்கள் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்னால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ 2π என்னோட வேல்யூ வந்து 250/60. ஸோ நான் இதை வந்து கேல்குலேட்டரில் கேல்குலேட் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா வந்து 26.17 வருது. 17ன்றதை நான் 18ன்னு எடுத்துகிட்டு ரேடியன்ஸ் பெர் செகண்டாக கொடுக்குறேன். ஸோ முடிஞ்சிச்சு. அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு எதுவும் கொடுக்கல. பட் நம்மகிட்ட வந்து ஆரோட வேல்யூவும் எல்லோட வேல்யூ இருக்கிறதுனால இதோட அதாவது கனெக்டிங் ராடோட இதுவும் இந்த கிராங்கோட ரேடியஸையும் ரெண்டுத்தையும் நம்ம ஒரு ரேஷியோ எடுத்து வச்சுக்கலாம். அது பேர் தான் என். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதை போன n is equal to L/R. ஸோ என்னோட வேல்யூ பார்த்திங்கன்னா வந்து நம்ம எதில் வேணாலும் கொடுக்கலாம். ஆக்சுவலாக மில்லிமீட்டர் மீட்டர் எல்லாத்தையும் கொடுத்தாலும் நமக்கு ரேஷியோ தான் கிடைக்க போகுது. ஸோ நான் வந்து இதை மீட்டர்லேயும் கொடுக்குறேன். சரிக்கு நம்ம வந்து மீட்டரில் கொடுப்போம். 1.2/0.3. ஏன் இது 0.3னா நான் இது வந்து மீட்டராக மாற்றினா 0.3 மீட்டர்னு வரும். ஓகே, சரி, ஓகே. அடுத்து இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 4. ஓகே, நம்ம இதை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம இந்த செம்ம வந்து நம்ம என்னென்னலாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க
அப்படின்றத பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ நம்ம வந்து என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்டன் எஃபர்ட். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டு ஃபைண்ட் எழுதிக்கிறேன். டு ஃபைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிஸ்டன் எஃபெக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பிஸ்டன் எஃபர்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எஃப்பி = கொஸ்டின் மார்க். நம்ம இது ஏற்கனவே நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் பிஸ்டன் எஃபர்ட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் அதே தான் இங்கே எழுதுறேன். ஸோ எஃப்பி வந்து நம்ம ஃபஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த எஃப்பிக்கு அடுத்து நம்ம என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா த்ரஸ்ட் ஆஃப் தி ஸ்லைடிங் பார். அதாவது த்ரஸ்ட் ஆஃப் தி ஸ்லைடிங் பார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எஃப்என் இந்த இடத்துல இருக்குது. இந்த ஃபோர்ஸ் இன் தி சிலிண்டரு, கைட்வே, ஸ்லைடிங் பாரு, ஸ்லைடிங் பாரு இந்த மாதிரி வந்து வித்தியாச நேமில் கொடுத்தாலும் இதோட வேல்யூ வந்து இந்த சிலிண்டர் எல்லாமே வந்து இதுதான். இது ஸ்லைட் ஆகிற இடம் பேர் ஸ்லைடிங் பார்னு சொல்லுவாங்க, இந்த இடத்த பேர் கைட்வேன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு சைட் வியூவில் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா சிலிண்டர்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி கொடுத்தாலும் நீங்கள் வந்து கரெக்டாக எஃப்ன்றதை எழுதினீங்கன்னா தான் உங்களுக்கு சம்ம நீங்கள் அடுத்து ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எஃப்என் = கொஸ்டின் மார்க். ஸோ நம்ம அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து த்ரஸ்ட் இன் தி கனெக்டிங் ராட் கேட்டிருக்காங்க. த்ரஸ்ட் இன் தி கனெக்டிங் ராடுன்றது பார்த்தீங்கன்னா எஃப்கியூ. ஸோ அது வந்து அப்படியே தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டேஞ்சென்ஷியல் ஃப்ரோஸ் இன் தி கிராங்க் பின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து ஒன்றும் இல்லை, எஃப்டி. ஸோ நான் படித்த எல்லா ஃபார்முலாவையும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சம்ம சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டேர்னிங் மூமெண்ட் ஆன் தி கிராங்க் ஷாஃப்ட்டு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா T = கொஸ்டின் மார்க் டேர்னிங் மூமெண்ட். ஓகே, டேர்னிங் மூமெண்ட் ஃபார்முலா வந்து நம்ம கடைசியாக பார்த்தோம். பார்த்துருக்கீங்க. டேர்னிங் மூமெண்ட்னு சொல்லலாம், டார்க்குன்னு சொல்லலாம், எல்லாமே ஒன்று தான். கிராங்கோட ஃபோர்ஸுன்னு சொல்லலாம், இல்லை த்ரஸ்ட்டுன்னு கொடுக்கலாம். ஃபோர்ஸை வந்து த்ரஸ்ட்டுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து வித்தியாசமான முறையில் கொடுத்தாலும் நீங்கள் தெளிவாக இதுக்கான ஆன்சர் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதோட வேர்டிங்ஸ்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனித்து பார்த்துக்கிறது எல்லாருக்கும் நல்லது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் 2 ஃபைண்ட் எழுதியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா எழுதலான் இருக்கேன். இப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம எஃப்பி கண்டுபிடிப்போம். எஃப்பி = எஃப்எல் - எஃப்ஐ. ஓகே, இப்போ இந்த எஃப்எல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது லோடு, நெட் லோடுன்னு சொல்லுவோம். அதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போன்றதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பரவாயில்ல, நம்ம இன்னும் நோட்டி எழுதுறதுனால தப்பு கிடையாது. ஸோ P × A. அடுத்து எஃப்ஐயோட வேல்யூ வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா M × Aன்னு சொன்னேன். மாஸ் × ஆக்சலரேஷனு. மாஸை நம்ம அப்படியே வச்சுட்டு ஆக்சலரேஷனோட ஃபார்முலாவை அப்படியே கூட நம்ம எழுதலாம். ω² R cos θ ப்ளஸ் cos 2θ/n ன்னு கொடுக்குறோம். அடுத்து நமக்கு என்னென்னா அடுத்து நமக்கு Fn கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். ஸோ இந்த Fnக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா FP tan π. ஸோ இந்த இடத்துல வந்து எஃப்பியோட வேல்யூ நீங்கள் இது மூலமாக கால்குலேட் பண்ணுவீங்க. டேன் உங்களுக்கு எப்பயுமே ஓகே. இந்த இடத்துல இந்த பை அது எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா π = sin inverse of sin θ/n. ஓகே, நம்ம வந்து லென்த் ரேஷியோலேருந்து சைன் தீட்டா, அதாவது சைனோட ஆங்கிளை வச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து பையோட வேல்யூ இருக்கணும். ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது தான் உங்களுக்கு ஈஸி. ஸோ இதை டிரைவ் பண்ணிருந்தா எக்ஸாம் டைமுக்கு நான் எக்ஸாம் டைமுக்காக போகிறதுன்றனால இது எக்ஸாம் டைமுக்கு சம்மந்தப்படாது. பட் ஆனால் உங்களுக்கு தேவை இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள், பண்ணிக்கலாம். அடுத்து FP = FL - FI. ஸோ இப்போ எஃப்பியோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஐ மீன் இதுக்குள்ளே சாரி ஓகே ஏற்கனவே நம்ம எழுதியிருக்கோம். ஸோ நோ ப்ராப்ளம் எழுதிக்கிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து FQ கேட்டிருக்காங்க. FQ = FP/cos π. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பையோட வேல்யூ நம்ம இதில் கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம இதில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு FT கேட்டிருக்காங்க. ஸோ FTயை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? FQ sin θ + π. ஸோ நம்ம இதை வச்சு இதை யூஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா T = FT ×
ஆர் ரேடியஸ். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலாஸ் தான். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபார்முலா செக்ஷன்ஸாக முடிச்சிட்டோம். இப்போ நம்ம சொல்யூஷன் செக்ஷனுக்கு போயிடலாம். ஸோ எல்லாமே பார்த்தாச்சு. சரி, ஓகே, சொல்யூஷன் போவோம். சொல்யூஷன். இப்போ இந்த சொல்யூஷனில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து எஃபியோட வேல்யூஸை நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ எஃபி வந்து எஃபியோட ஃபார்முலா நம்ம மேலே எழுதியிருக்கோம். எஃப்எல் மைனஸ் எஃப்ஐ. ஸோ அந்த எஃப்எல் மைனஸ் எஃப்ஐன்றதை நான் எழுதிக்கிட்டு எஃப்எல் இஸ் ஈக்குவல் டு P/Aவா. ஸோ நமக்கு வந்து ப்ரெஷர் வந்து கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. ஏரியா மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு π/4 d² ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். ஏன்னா டியோட வேல்யூ தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஸோ அது எம்எம்க்கு நான் மாற்றிட்டு நான் அதை எடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இஸ் ஈக்குவல் டு π/4 இன்ட்டு என்ன வேல்யூ கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் இது வந்து 500 மாறிடுது. ஓகே, 500 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5/4 500 ஸ்கொயர் அடித்தோன்னா நமக்கு வர வேல்யூ பார்த்திங்கன்னா 196349.5. இதை ஓவரால் ரவுண்ட் பண்ணுறதுனால 55 வச்சுக்கிறேன் மில்லிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு வேல்யூ வருது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல இருக்கிற எஃப்எல் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷரோட ரேட் பார்த்திங்கன்னா வந்து என்ன கொடுத்துருக்காங்க வந்து 0.35 நியூட்டன் மில்லிமீட்டர் ஸ்கொயர் சொல்லியிருக்காங்க. ஸோ 0.35 இன்ட்டு 196349.55 அப்படின்னு கொடுத்தோன்னா நமக்கு வர வேல்யூ தான் அந்த ஆன்சர். ஸோ இதோட இது பார்த்திங்கன்னா நியூட்டன் மில்லிமீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு மில்லிமீட்டர் ஸ்கொயர்னு நம்ம போடும்போது ரெண்டும் கேன்சல் ஆகி நமக்கு யூனிட் வந்து நியூட்டனாக வரும். ஓகே, இப்போது இந்த வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்துக்கிறேன். ஓகே, ஆங்கிள் படி தெரியுது. 0.35 ப்ளஸ் 196349.55. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 68722345 ஒரு வேல்யூ வருது. ஸோ நான் அதை அப்படியே எழுதிக்கிறேன். 6872.345. ஓகே, நான் இந்த வேல்யூஸாக எழுதியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்ஐ கண்டுபிடிக்கணும். எஃப்ஐ அப்படின்றப்ப எஃப்ஐ ஈக்குவல் டு அதாவது எம் இன்ட்டு ஏ. அதாவது உங்களுக்கு இப்போ எப்படி இருந்தாலும் நம்ம தேவைன்றதுனால டேரெக்டாக நான் ஃபார்முலாவே எழுதிடுறேன். எம் இன்ட்டு W² 6 இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் 2θ/n அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ நீங்கள் இதோட வேல்யூஸில் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு மாஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அந்த இடத்துல மாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாஸ் வந்து 215 கொடுத்ததுனால எஃப்ஐ இஸ் ஈக்குவல் டு 250 இன்ட்டு அடுத்து நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா W² கேட்டிருக்காங்க. நம்ம டபிள்யூவே அந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த வேல்யூ எழுதிக்கிறேன் வந்து 26.18. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஸ்கொயர் பண்ணிக்கணும். அடுத்து இன்ட்டு 0.3 லென்த்து பார்த்தீங்கன்னா 0.3 இருக்குது. ஸோ 0.3. அடுத்து காஸ் தீட்டாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 60 டிகிரி. அடுத்து ப்ளஸ் காஸ் 2 இன்ட்டு 60/4. என்னோடய வேல்யூ வந்து 4. ஸோ நான் அதை வந்து 4ன்னு போட்டுக்கிட்டேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அடுத்து இஸ் ஈக்குவல் டு இதை கால்குலேட் பண்ண போகிறோம். ஈஸி. ஸோ அப்படியே அதை டைப் பண்ணிங்க. 250. ஓகே, கேமராக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். 250 இன்ட்டு 26.18 ஸ்கொயர் இன்ட்டு 0.3 into bracket open cos 60 bracket close into plus open cos
2 into 60 க்ளோஸ் கீழே வந்து 4. ஸோ இப்போ வந்து டோட்டலாக ஒரு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுவோம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 20047.72 வருது. ஸோ கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கூட ஒவ்வொரு கேல்குலேட்டருக்கு அந்த மாதிரி மாறும், பட் கண்டிப்பாக இதுக்குள்ள நடுவில் தான் வரும். ஸோ பார்த்திங்கன்னா 72ன்றதை நான் 73 அதாவது ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இதோட இது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எஃப்ஐ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பார்த்தோன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை வச்சு எஃபியை கண்டுபிடிச்சிடலாம். எஃப்பி இஸ் ஈக்குவல் டு எஃப்எல் ப்ளஸ் மைனஸ் எஃப்ஐ. ஸோ எஃப்எல்லோட வேல்யூ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது 68722345. 68722345.345 minus 20047.73 அப்படின்னு கொடுக்குறோம். அப்போ வந்து நமக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்றத நம்ம இப்போ கால்குலேட் பண்ணலாம். ஸோ இருக்கிறத நான் அப்படியே மைனஸ் அமுத்திக்கிட்டு 6872.345 மைனஸ் ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 48674.61 அப்படின்னு வருது. ஸோ 61 நான் 62 வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம எப்படின்னா எஃபியோட வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு இப்போ. ஸோ எஃப்பி எல்லாமே நியூட்டனில் இருக்கிறதுனால இதுவும் நியூட்டன் தான். ஸோ பார்த்திங்கன்னா ஓகே, இப்போ நம்ம ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கேள்விக்கான ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ரெண்டாவது கேள்விக்கான ஆன்சர், அதாவது த்ரஸ்ட் ஆன் தி ஸ்லைடிங் பார், அதாவது சிலிண்டர் ஃபார்முலா வச்சு நம்ம இப்போ போட போகிறோம். Fn is equal to சிலிண்டர் ஃபார்முலா Fp tan pi. ஸோ இந்த பையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா sin inverse by sin theta by n வரும். ஸோ இப்போ இந்த sin inverse ஓகே எழுதிடுவீங்க. sin தீட்டாவுக்கு பதிலாக 60 டிகிரியா 60 தானே போட்டோம், இந்த இடத்துலையும் போட்டிருக்கோம், இந்த இடத்துலையும் பார்த்துக்கிட்டோம். 60 டிகிரி பை என்னோட வேல்யூ வந்து 4, இந்த இடத்துலையும் போட்டிருக்கோம், இந்த இடத்துலையும் பார்த்துக்கிட்டோம். ஓகே, போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து வேல்யூ கேல்குலேட் பண்ணுவோம். பார்த்தோம்னா அதே மாதிரி எடுத்துக்கிட்டு sin இன்வர்ஸ் ஓப்பன் sin 60 ப்ராக்கெட் க்ளோஸ், கீழே வந்து 4 ப்ராக்கெட் க்ளோஸ். ஸோ ப்ராக்கெட் க்ளோஸ். ஓகே, இப்போ நம்ம வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 12.50ன்றதுனால 5ஓட நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நமக்கு வந்து இப்போ இதோட வேல்யூ கிடச்சிச்சு. ஸோ therefore pi is equal to 12.5 கொடுத்து நம்ம டிகிரி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நம்ம இதை வந்து எஃபியோட யூஸ் பண்ணலாம். Fn is equal to எஃபியோட வேல்யூ மேலே இருக்குது 48674.62 into tan 12.5. ஸோ இப்போ வந்து நான் இதை கால்குலேட் பண்ண போகிறேன், தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 48674 இதெல்லாம் எழுதும் போது கரெக்டாக நம்ம எழுதுகிறோம், இல்லைன்னா பின்னாடி வந்து ஃபுல் சம்மே தப்பாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதை கரெக்டாக பண்ணணும். 2.5 10790.9 வருது. ஸோ இப்போ நான் வந்து 10790.9 வரை நிறுத்திக்கிறேன், ஏன்னா அதுக்கப்புறம் 0 இருக்குன்றதுனால அப்படின்னு நிறுத்திக்கிட்டேன். ஸோ நமக்கு வந்து ஒரு வேல்யூ வந்துடுச்சு. அதையும் வந்து நம்ம நியூட்டன் தான் Fn. ஸோ நம்ம Fnோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். தேவைன்னா நீங்கள் அதை கிலோ நியூட்டனாக மாற்றிக்கலாம். ஆக்சுவலாக வந்து கிலோ நியூட்டனாக மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சின்ன நம்பர்ஸாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தோம்னா நம்ம கண்டுபிடிக்க போகிறது கனெக்டிங் ராட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ கனெக்டிங் ராடோட டார்க்கு இல்லைனா ஃபோர்ஸு எப்படி ஏதோ கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டுமே ஒன்று தான். ஸோ எஃப்பி காஸ் பை இஸ் ஈக்குவல் டு எஃப்பியோட வேல்யூ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் 48674
0.62. அடுத்து இந்த இடத்துல வந்து காஸ் கொடுக்கணும். இந்த இடத்துல பை காஸ், சாரி இந்த இடத்துல தப்பாக போட்டுருக்குன்னு நினைக்கிறேன். எஃப்பி பை காஸ் தீட்டா. ஸோ இந்த இடத்துல பை காஸ் பையோட வேல்யூ வந்து 12.5. ஸோ நம்ம இப்போ இதை போட்டு பார்த்தோம்னா இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல இருக்கிற காசை மட்டும் நம்ம மாற்றணும். ஓகே, காசாக மாற்றியாச்சு. இந்த இடத்துல இருக்கிற மல்டிப்ளிகேஷன் எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு டிவிஷன் கொடுத்துட்றேன். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 9 8 5 6.42 முடிச்சுக்கிறேன், ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். ஸோ நமக்கு ஒரு வேல்யூ வந்துருச்சு. ஸோ இது வந்து எஃப்கியூ, இது வந்து ஒரு நியூட்டன் வேல்யூ தான். ஸோ நம்ம இதையும் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம இப்போ எஃப்கியூ கண்டுபிடிச்சாச்சு. இந்த எஃப்கியூ வந்து அடுத்தது நம்ம கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேன்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஒரு புது பேப்பர் எடுத்துக்கிட்டு டேன்ஜென்ஷியல் ஃபோர்ஸோட ஃபார்முலா எழுதுகிறேன். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஓகே, நம்ம இது 2வது ஆன்சர், 3வது ஆன்சர். இப்போ 4வது ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு டேன்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. டேன்ஜென்ஷியல் ஃபோர்ஸு, டேன்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா FT is equal to FQ by plus pi. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இதோட வேல்யூஸ் எல்லாத்தையும் நீங்கள் எழுதலாம். இப்போ எஃப்கியோட வேல்யூ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். பார்த்தீங்கன்னா 49856.42 இன்ட்டு அடுத்து சைனோட வேல்யூ, அவரோட சைன் அப்படியே எழுதுவோம். அடுத்து தீட்டா வந்து 60 டிகிரி ப்ளஸ் இதோட வேல்யூ வந்து 12.5 டிகிரியா. ஓகே, நம்ம ரெண்டுத்தையும் எழுதியாச்சு. அப்படியே கேல்குலேட்டர் டைப் படிச்சோன்னா நமக்கு ஆன்சர் வர போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா 49856.45 into sin 60 plus 12.5 பார்த்தீங்கன்னா நமக்கு வேல்யூ வந்திருக்கு 4754.8.91 அப்படின்னு நமக்கு ஒரு வேல்யூ வந்திருக்கு. இதுதான் வந்து எஃப்டியோட வேல்யூ. ஸோ நம்ம அடுத்து வந்து எஃப்டியை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து டேர்னிங் மொமெண்ட், அதாவது டார்க் கேட்டிருக்காங்க. டேர்னிங் மொமெண்ட்னு டார்க்னாலும் ஒன்று தான். ஸோ டேர்னிங் மொமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ரொம்ப ஈஸியான ஃபார்முலா. T is equal to FT into R. ஸோ எஃப்டியோட வேல்யூ நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 4748.91 இன்ட்டு ஆரோட வேல்யூ வந்து கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. எல்லாமே கொஷின்லேயே இருக்குது. நம்ம வந்து அதை வச்சு நம்ம ஃபார்முலாஸ் வச்சு நம்ம சம போட வேண்டியதான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆரோட வேல்யூ வந்து 300 mmல கொடுத்துருக்காங்க. நம்ம mmல தான் போடணும். ஸோ நான் 300 mmல போட்டுக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு, ஸோ பார்த்திங்கன்னா இன்ட்டு 300 போட்டால் வேல்யூ என்ன வருதுன்னா 14264673.86. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டார்க்கும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு வந்து பாயிண்டில் வந்து வேல்யூ மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இந்த சம்மை பார்த்தீங்கன்னா வந்து பியூர் அக்யூரேட் சம்மெலாம் கிடையாது. நமக்கு வந்து பாயிண்ட்ஸில் வந்து வேல்யூஸ்லாம் மாறும் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரியலன்னா சொல்லுங்கள், நான் இன்னும் வாட்டி தெளிவாக இன்னும் கொஞ்சமாக போடுறேன். ஓகே, இதோட மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். தேங்க்யூ.